இன்றைக்கி மோனித்தோட கிளாஸ் ரூம் பார்க்குவோமா. இன்றைக்கி சாருக்கு பிடிஎம் இருந்தது. மார்னிங் பாப்பாவை ஸ்கூலில் அனுப்பிட்டு சாரை கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. பாப்பாவுக்கு ரொம்ப ஃபீலிங், தம்பி மட்டும் வீட்டில் இருக்கான், நான் ஸ்கூல் போகிறேன் அப்படின்ட்டு. அவங்களுக்கு பிடிஎம் இருக்க அன்றைக்கி தம்பி அதெல்லாம் எதுவுமே பார்க்கவே இல்லை. அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். மேடம் மட்டும் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. சரி ஓகேடா, நான் ஈவினிங் ஆஃப்டர்நூன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் போயாச்சு. தம்பியோட கிளாஸ் ரூம் பாருங்கள், மிஸ் எல்லாமே சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ரூம் உள்ள வரும்போதே ரொம்ப பார்க்கவே ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணியிருந்தாங்க. மேம்க்கும் அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்தோன்னே ரொம்ப ஹாப்பி. பசங்களும் மேம்கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. நம்மளால் 1-2 பிள்ளைங்கள வச்சுட்டே வீட்டில் ஹேண்டில் பண்ண முடில. இவங்க ஒரு கிளாஸ்க்கு 25 பேர்கிட்ட இருக்காங்க. அவங்க எல்லாரையும் வச்சு ஹேண்டில் பண்ணும்போது இவங்களுக்கெல்லாம் பெரிய அப்ரிஷியேஷனே கொடுக்கலாம். ஸோ மோனித்தை பற்றி ஃபீட்பேக்கும் கேட்டுட்டு இருந்தேன். பக்கத்துலேயே மோனியோட ஃப்ரெண்டும் மேம்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அது எந்த மோனி, நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஓவரால் மோனித்தோட ஸ்கூல் பேக்ரவுண்ட், கிளாஸ் ரூம் இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்.